போன மாதம் திமுக சார்பாக ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் கிட்டத்தட்ட 1,30,00,000 கார்டுக்கு 5,000 வீதம் போட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதம் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிகள், ஊனமுற்றோர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 லட்சம் ரேஷன் கார்டுக்கு தலா 4,000 போட்டிருக்காங்க. இதை வாங்கிய மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஐயோ, நமக்கு கவர்மெண்ட் இலவசமாக 2,000 கொடுத்துட்டாங்க, போன மாதம் 5,000 கொடுத்துட்டாங்க அப்படின்னு மன மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது. 2026க்கு அப்புறம் நீங்கள் நம்ம வாங்கின தொகைக்கு எல்லாமே வட்டியும் குட்டியும் கட்டணும் அப்படின்றத யாரும் மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? நம்ம வாங்குகிற பணம் எல்லாமே நம்ம வரிப்பணமாக இருந்தாலும் 4.5 வருடமாக மக்களை மறந்துவிட்டு எதுவுமே செய்யாத இந்த அரசாங்கம் தேர்தல் வரும்பொழுது மட்டும் கோடை நிவாரணம், அப்புறம் நிலுவைத் தொகை அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு போட்டு உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்திட்டு கண்டிப்பாக 2026க்கு அப்புறம் உங்களை மிகப்பெரிய கஷ்டத்தில் ஆழ்த்த போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம இப்போ பார்த்துட்டு இருப்போம், சென்னை, மதுரை, திருச்சி, கோவை போன்ற பெரிய நகரங்களில் கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்து 8,000 7,000க்குலாம் ஈஸியாக கிடச்சிது. ஆனால் இப்போது ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு 13, 14, 15ன்ற அளவுக்கு வாடகை ஏற்றிட்டாங்க. இதற்கான காரணத்தை நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, சொத்து வரி ஏறி போச்சு, குடிநீர் வரி ஏறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு, சிலிண்டர் ஏறி போச்சு, பால், பருப்பு எல்லாமே விலை ஏறி போச்சு, அது இல்லாமல் கட்டுமான பொருட்கள் விலை ஏறி போச்சு, நாங்கள் எப்படிப்பா கம்மியான வாடகை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சின்ன சின்ன வீடுகள் வச்சுருந்தாங்க, வரி கூட கட்ட முடியாமல் வீட்டை காலி பண்ணிவிட்டு வித்துட்டுலாம் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி விலைவாசியும், சொத்து வரி, கரண்ட் பில் வரி, பால், பருப்பு எல்லாமே விலை ஏறி போயிருக்கு. நீங்கள் இன்றைக்கி 2,000த்தையும் 5,000த்தையும் மகிழ்ச்சியோடு கொடுக்குறாங்க, அவங்க ஓட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா 2026ல் நீங்கள் வட்டியை முதலுமா ஒவ்வொருத்தரும் 10-20,000க்கு மேலே கட்ட வேண்டியது இருக்கும். இப்போ ஏற்கனவே நமக்கு கொடுத்த தொகை சில கோடிகள் தான். ஆனால் இன்றைக்கி தமிழகத்துடைய மொத்த கடன் 11 லட்சம் கோடி. சரிங்களா? இன்னும் சில இலவசங்களுக்கு நம்ம வாயை பிறந்துக்கிட்டு நாக்க தொங்க போட்டு போயிட்டு கொடுக்காங்கன்னு வாங்கி வாங்கி தின்னுட்டு இருந்தோம்னா அடுத்த 5 ஆண்டுகளில் கண்டிப்பாக 40 லட்சம் கோடியாக தமிழகத்தின் கடன் தொகை உயரும். அதனால் தயவு செய்து வரக்கூடிய காலங்களில் இலவசங்களை தவிர்த்து யார் நல்லாட்சி தருவா, யாரால் விலைவாசி குறையும் அப்படின்றத கருத்தில் கொண்டு ஓட்டு போடுங்க. உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம். நம்மளாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம வளரக்கூடிய அந்த சின்ன பசங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம். அதனால் இலவசத்துக்கு நாக்க தொங்க போட்டு வாயை பொழுதுட்டு அலையாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பாக மாறும்.